ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அனாலிசிஸ். இது ஃபங்க்ஷன் அனாலிசிஸோட ஃபஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பேசிக் டெஃபினிஷன்ஸ் அப்புறம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இதை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வெக்டர் ஸ்பேஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, லீனியர் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா நார்மல் லீனியர் ஸ்பேஸ். அந்த நார்மல் லீனியர் ஸ்பேஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா லீனியர் ஸ்பேஸ். லீனியர் ஸ்பேஸுங்கிறது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம படித்த வெக்டர் ஸ்பேஸ் தான். சரிங்களா? அப்போ வெக்டர் ஸ்பேஸ்னு சொன்னாலே அதை ஓவர் அ ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து ரெண்டு ஃபீல்டு தான் மேக்ஸிமம் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆர், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சி. சரிங்களா? அப்போ ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வெக்டர் ஸ்பேஸ். சரிங்களா? அந்த வெக்டர் ஸ்பேஸ்க்கு ஓவர் த ஃபீல்டுன்னு நம்ம படிப்போம். இங்கே மொத்தம் ரெண்டு பார்க்குறோம். ஒன்று வந்து ஆர், இன்னொன்று சி. அப்போ வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டாலே அதில் இருக்க ஈச் எலமெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? வெக்டர்னு சொல்லுவோமா? ஓகேவா? அப்போ ஒரு எண்ணுங்கிறது ஒரு லீனியர் ஸ்பேஸ். அதில் ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன். அந்த வெக்டரை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு வெக்டருக்கும் ஒரு ரியல் நம்பரை அசைன் பண்ணுறாங்க. சரிங்களா? அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா நாம் எக்ஸ். அப்போ நாம் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, சரிங்களா, நாம் எக்ஸ் அதுக்கு பேர் வந்து நாம்னு பேர். நாம் எக்ஸ்ன்னா என்ன அப்படின்னா இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் நாம் இஸ் சரிங்களா, நாம் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் நாம் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் என் டு ஆர். ஏன்னா ஆருங்கிறது ரியல் நம்பர், என்னங்கிறது நம்மளோட வெக்டர் ஸ்பேஸ். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அப்போ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம நார்மல் லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நாமோட வேல்யூ வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். நீங்கள் எக்ஸ் எந்த வேல்யூ எடுத்தாலும் எப்பவுமே அது நான் நெகட்டிவ் நம்பராக இருக்கணும். அடுத்து நாம் வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்தால் கண்டிப்பாக அந்த வெக்டார் வந்து 0 வெக்டாராக மட்டும் தான் இருக்க முடியும். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு வெக்டாருக்கு நாம் 0 வந்தால் அந்த வெக்டார் வந்து 0 வெக்டார், 0 வெக்டாருக்கு நாம் 0, வேற எதுக்குமே நாம் 0 வராதுன்றாங்க. அப்புறம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. நாம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் பிளஸ் நாம் ஒய். அடுத்து மூணாவது என்ன சொல்றாங்க, நாம் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு நாம் எக்ஸ்ன்றாங்க. இதுல ஏன் இங்கே மட்டும் மாடுலஸ் போட்டிருக்காங்க, இங்கே மட்டும் நாம் போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே எக்ஸுங்கிறது வெக்டார், இங்கே எக்ஸுங்கிறது என்னது வெக்டார், ஆல்ஃபாங்கிறது வந்து ஸ்கேலார். அப்போ ஸ்கேலார்னா எய்தர் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா பிலாங்ஸ் டு சி. அப்போ ஆர்லேயோ சிலையோ நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா மாடுலஸ் பேசுவோம். சரிங்களா? நார்மல் லீனியர் ஸ்பேஸில் தான் நம்ம என்ன பேசுவோம், நாம் பேசுவோம். அதில் இருக்க வெக்டார் இருக்க நாம் பேசுவோம். அதனால இங்கே மாடுலஸ் பண்ணணும், அங்கே நாம் போடணும். சரிங்களா? அடுத்த விஷயம். ஸோ அப்போ ஒரு ஸ்பேஸு அதோட ஒரு நாம் சேர்ந்து இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நாம்டு லீனியர் ஸ்பேஸ். சரிங்களா? அடுத்தது ஒரு நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் த லென்த் ஆஃப் அ வெக்டார். அப்போ நாம்ன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா லென்த் ஆஃப் த வெக்டாரை மீன் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் காம்ப்ளெக்ஸில் கூட. ஒரு பாயிண்ட்டை வச்சோம் அப்படின்னா இதோட மாடுலஸ் அப்படிங்கிறது ஆரிஜின்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்போ பொதுவாகவே இங்கே ஃபுல்லாக நாம்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ லென்த் ஆஃப் த வெக்டார் ஃப்ரம் த ஆரிஜின்ற மாதிரி மீனிங்கில் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒரு நாம்டு லீனியர் ஸ்பேஸ் வந்து ஒரு நாம்டு லீனியர் ஸ்பேஸ் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கும். அப்போ ஒரு நாம்டு லீனியர் ஸ்பேஸ் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்ன, ஒரு நான் எம்டி செட்டு அதோட என்ன படிக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். எங்கே எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டு ஆர். அப்போ 2 எலமெண்ட் எடுத்து அது ரெண்டுக்கும் ரியல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், டி ஆஃப் எக்ஸ் கமாவே கிரேட்டர் ஈக்குவல் டு 0 இருக்கணும். டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்தால் இப்போ ஒன்லி எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கணும். அடுத்து டி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் எக்ஸ் இருக்கணும். அப்புறம் டி ஆஃப் எக்ஸ் இசட் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் ஒய் பிளஸ் டி ஆஃப் ஒய் இசட், அதாவது ட்ரையாங்கிள் ஈக்குவாலிட்டி. இந்த 3 இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஸ்பேஸை நம்ம என்ன ஸ்பேஸ் சொல்கிறோம், மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிற வர்றாங்கன்னா எவ்ரி நாம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ். அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் த நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ எவ்ரி நாம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ். அடுத்து ஒரு இன்இக்வாலிட்டி. என்ன இன்இக்வாலிட்டி அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டியை அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனக் ஸ்பேஸ்.
அப்போ ஒரு ஸ்பேஸை எப்போ நான் பேனக் ஸ்பேஸ்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அது என்ன ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நாம்டு லீனியர் ஸ்பேஸாக இருக்கணும். அப்போ ஒரு நாம்டு லீனியர் ஸ்பேஸ் ப்ளஸ் அது கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேனக் ஸ்பேஸ்னு சொல்லணும். அப்போ கம்ப்ளீட் நாம்டு லீனியர் ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேனக் ஸ்பேஸ்னு சொல்கிறோம். கம்ப்ளீட்னா என்ன? கம்ப்ளீட்னா என்ன? எவ்ரி காட்சி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட். ஒரு ஸ்பேஸில் எந்த காட்சி சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா அந்த ஸ்பேஸ்க்கு பேர் கம்ப்ளீட். அப்போ ஒரு நாம்டு லீனியர் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா அது என்னவா இருக்க போகுது, பேனக் ஸ்பேஸாக இருக்க போகுது. பொதுவாக ஃபங்க்ஷன்ஸில் நம்ம படிக்கிற எல்லாத்தையும் ஒரு டயக்ராமேட்டிக்காக படிங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நாம்டு லீனியர் ஸ்பேஸுங்கிறது ஒரு பெரிய ஸ்பேஸ். அதுக்குள்ளே இருக்க ஒரு சப்ஸ்பேஸ் தான் சப்பாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னா பேனக் ஸ்பேஸ். சரிங்களா? அப்போ மேலே இருக்கிறது என்னது, நாம்டு லீனியர் ஸ்பேஸு. அதுக்குள்ளே இருக்கிறது தான் என்னது, பேனக் ஸ்பேஸு. இதில் எதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து என்ன ஸ்பேஸ் ஆயிரும்னா பேனக் ஸ்பேஸ் ஆயிரும். அடுத்தது இந்த ரிசல்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா நாம் ஆஃப் எக்ஸு சரிங்களா மைனஸ் நாம் ஆஃப் ஒய் இதோட வேல்யூ வந்து பவுண்டட். எதை வச்சு பவுண்டட் அப்படின்னா நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். சரிங்களா? நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நாம் ஆஃப் ஒய் வந்து பவுண்டட் வித் ரெஸ்பெக்ட் டு மாடலஸ் ஆஃப் நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த சைடு மைனஸ் ஆஃப் நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட்டை சொல்கிறாங்க. அடுத்தது நாமுங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமுங்கிறது என்னது, ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நம்ம வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் முடிச்சுப்போம். என்னது, ஒரு சீக்வன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து எக்ஸ்ன்ற பாயிண்ட் கன்வெர்ஜ் ஆகுதுன்னா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வெர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம படிச்சுப்போம். அப்போ அதே மாதிரி இங்கே எக்ஸ்ன்ற சீக்வன்ஸ் எக்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகுது, நாம் ஆஃப் எக்ஸ்ன்ற சீக்வன்ஸ் வந்து நாம் எக்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகுது. அதனால என்ன சொல்ல வராங்கன்னா நாமுங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நாம் வந்து யூனிஃபார்ம்லி கன்டினியூஸாகவே இருக்கும் அப்படின்றாங்க. நாம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ் மட்டும் இல்லை, அது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாகவே இருக்கும் அப்படின்றாங்க. இது ஒரு ரிசல்ட் நோட் பண்ணி. அடுத்தது அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிபிகேஷன் ஆஃப் ஆர் ஜாயின்ட்லி கண்டினியூஸ். அடிஷன் அண்டு ஸ்கேலார் மல்டிபிகேஷன் ஆர் ஜாயின்ட்லி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன மீனிங்கு, அப்போ ஒரு சீக்வன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அது கன்வெர்ஜஸ் டு எக்ஸு, ஒய்என்னு எடுத்துக்கிறேன், கன்வெர்ஜஸ் டு ஒய். அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ்என் பிளஸ் ஒய்என் இங்கே கன்வெர்ஜ் ஆகுது, எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு கன்வெர்ஜ் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தால் அடிஷன் ஜாயின்ட்லி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே இது ஆல்ஃபா என் டென்ஸ் டு ஆல்ஃபா, இதெல்லாம் என்னது, ஸ்கேலார்ஸ். சரிங்களா? ஒரு ஸ்கேலார் சீக்வன்ஸ், ஒரு வெக்டார் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ ஆல்ஃபா என் எக்ஸ்என் வந்து ஆல்ஃபா எக்ஸ் கன்வெர்ஜ் ஆச்சுன்னா அப்போ ஸ்கேலார் மல்டிபிகேஷன் வந்து ஜாயின்ட்லி கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது ரெண்டுமே இங்கே இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? லீனியர் சப்ஸ்பேஸ். அது என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா க்ளோஸ்டாக எடுத்துக்கணும். நல்லா யோசிக்கணும். இந்த ரிசல்ட் வந்து எம்ங்கிறது க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ. அப்போ ஒரு நான்கு லீனியர் ஸ்பேஸில் எம்னு ஒரு க்ளோஸ் சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் கோஷன் ஸ்பேஸ் பார்க்குறேன். கோஷன் ஸ்பேஸ்னால் என்னது, என் பை எம். அப்போ அதில் இருக்க எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும், எம்மோட ஒரு வெக்டார் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? கோஷன் ஸ்பேஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி இருக்கும், எம்மு கூட எண்ணில் இருக்க ஒரு வெக்டாரை ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ இப்போ நம்மளோட வெக்டாரே மாறி போச்சு. இப்போ எண்ணில் இருக்க வெக்டார், இப்போ எக்ஸுங்கிறது எண்ணில் இருக்க வெக்டார். அப்போ எக்ஸ் பிளஸ் எம்ங்கிறது என்னது, என் பை எம்ல இருக்கக்கூடிய ஒரு வெக்டார். அப்போ இதுக்கு நாம் எப்படி சொன்னோம், நாம் எக்ஸ்ன்னு சொன்னோம். அப்போ இதுக்கு எப்படி நாம் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா இதோட நாம வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ நாம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிமம் ஆஃப் நாம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எம் ஃபார் ஆல் எம் பிலாங்ஸ் டு எம். அப்போ எம்ல இருக்க எல்லா வேல்யூ எடுத்து எக்ஸோட ஆட் பண்ணி கிடைக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் நாம் பார்த்து அதில் இன்ஃபினிமம் வேல்யூ என்ன கிடைக்குதோ அதுதான் இந்த கோசெட்டோட நாம். உண்மையை சொல்ல போனால் இந்த நாம் வேற, இந்த நாம் வேற. இந்த நாம் எங்க ஒர்க் ஆகுதுன்னா எண்ல ஒர்க் ஆகுது. இந்த நாம் எங்க இருக்கு அப்படின்னா என் பை எம்ல இருக்கு. சரிங்களா? அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா என் பை எம்மும் என்னவா இருக்கான், ஒரு நான் லீனியர் ஸ்பேஸா இருக்கான். அப்ப இதை எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா இப்படி எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்லிக்கல எல்லாமே ஒரு டயக்ராமேட்டிக்காவோ ஒரு சிம்பாலிக்காவோ எழுதி வச்சுக்கோங்க. இது எப்ப அப்படின்னா எம் இஸ் க்ளோஸ்ட். எம் வந்து க்ளோஸா இருந்ததுன்னா இது என்எல்எஸ்ஸா இருந்தா இதுவும் என்எல்எஸ்ஸா இருக்கும். இது பேனக்கா இருந்தா இதுவும் பேனக்கா இருக்கும். சரிங்களா?
அதான் அடுத்த லைன். இஃப் n இஸ் பேனக் ஸோ n பை m. அப்போ n பேனக்காக இருந்தால் n பை m பேனக்காக இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் முக்கியமான கண்டிஷன் யார் அப்படின்னா எம்ங்கிறது க்ளோஸ். சரிங்களா? அடுத்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம வந்து இந்த மெட்டீரியல் இருக்கிறத அப்புறம் பார்க்கலாம். அதை சிம்பாலிக்காக முதல் ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை முதல் பார்க்குறோம். சரிங்களா? என்னன்னா முதல் ஆரம்பிக்கிறது ஸ்பேஸ் ஆஃப் சிம்பிள். அது அந்த ஸ்பேஸோட சிம்பிள் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வெக்டார்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. மூணாவது அந்த ஸ்பேஸில் எந்த வகையான நாம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நாலாவது டிஃபைன் பண்ண ஸ்பேஸ் வந்து ஒரு பேனக் ஸ்பேஸா இல்லையா அப்படின்றது. நாலாவது அதில் ஏதாவது நேம் இருந்தாலோ அல்லது ஸ்பெஷல் ரிமார்க் இருந்தாலோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதே தான் மேலே நம்ம எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். அதை நான் ஷார்டன் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். சரி, ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னா ஆறுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ரியல் நம்பர். அதில் இருக்க வெக்டார்ஸ்ல எப்படி இருக்க போகுது, ரியலாக இருக்க போகுது. அதோட நாம் என்ன டிஃபைன் பண்ணுறேன், மாடுலஸ்ன்றதை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ அது என்னவா இருக்குன்னா பேனக்காக இருக்குது. அதோட பேர் என்ன அப்படின்னா ஈக்குலியன் ஸ்பேஸ். சரிங்களா? ஆர் வந்து இந்த மாடல், அதாவது ஆரை வந்து இந்த நாம பொறுத்து டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து யூக்ளிடியன் ஸ்பேஸ். அதே மாதிரி சியை, அதாவது செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை அதோட மாடுலஸை பொறுத்து டிஃபைன் பண்ணும்போது அது பேனக்கா இருக்கு. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா யூனிட்டரி ஸ்பேஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் வந்து யூனிட்டரி ஸ்பேஸ். அடுத்தது ஆர் பவர் என். அப்போ ஆர் பவர் என்னது, அது வந்து டைமென்ஷனை மென்ஷன் பண்ணுது. எதை மென்ஷன் பண்ணுது? டைமென்ஷன். அப்போ டைமென்ஷன் என்ன அர்த்தம், அதில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் n டிபிள்ஸாக இருக்கும். அப்போ x1 x2 அப்படின்னா xn இருக்கும். அப்போ இதில் நாம் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா சமேஷன் i = 1 to n மாடுலஸ் ஆஃப் xi the whole square the whole power 1/2 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆர் கிராஸ் ஆர் படிக்கிறோம்ல, அந்த ஆர் கிராஸ் ஆரில் 2 பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, x1 - x2 the whole square + y1 - y2 the whole square the whole ரூட் போடுவீங்களா? அந்த வெளில இருக்க ரூட் தான் இங்கே 1/2, உள்ள இருக்க ஸ்கொயர் தான் இது. அப்புறம் சம் பண்ணுறோம். ஸோ அங்கே இருக்கிறதா இங்கே. சரிங்களா? அப்போ ஆர் பவர் என்னங்கிறது இந்த நாம வச்சுக்கிட்டு ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸாக இருக்குது. அதே நேரத்தில் அது ஒரு பேனக் ஸ்பேஸாகவும் இருக்குது. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா n டைமென்ஷனல் ஈக்குலிடியன் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. ஆர் வந்தாலே ஈக்குலிடியன், சி வந்தாலே யூனிட்டரி. இது 1 டைமென்ஷனில் வந்தால் வெறும் பேர், n டைமென்ஷனில் வந்தால் n டைமென்ஷனல் பேர் வச்சுக்கணும். சரிதாங்களா? அடுத்து அதே மாதிரி சி பவர். அப்போ உள்ள இருக்க எல்லாமே காம்ப்ளெக்ஸ் n டிபிள்ஸ். திரும்ப அதே நாம், அது பேனக்கா இருக்கு, அதுக்கு பேரு n டைமென்ஷனல் யூனிட்டரி ஸ்பேஸ். சரிங்களா? அடுத்தது எல் பி பவர் n. அப்போ பவர் n எதை மீன் பண்ணுதுன்னா டைமென்ஷன். கீழே இருக்க பி எதை மீன் பண்ணுதுன்னா நாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம நாம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷனாக வச்சுக்கோம். பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து பீத் நாம் அப்படின்றாங்க. பீத் நாம்னு ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. அப்போ இது n டைமென்ஷனல் ஸ்பேஸாக இருக்கிறனால அப்போ நம்மளோட வெக்டார்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இது n ட்ரிபிளாக இருக்கும். அப்போ இங்கே நாம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா நாம் ஆஃப் எக்ஸ், பீத் நாம் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது சமேஷன் i = 1 to n மாடுலஸ் ஆஃப் xi பவர் p the whole power 1/p. அப்போ இதில் p = 1/2 போட்டால் அது கிடைக்குமா? சரிங்களா? அதில் முக்கியமானது என்னன்னா இந்த பியோட வேல்யூ. இந்த பியோட வேல்யூ எங்கேருந்து எங்கே தான் இருக்கணும்னா 1 விட அதிகமாக இருக்கும். 1 அல்லது 1 விட அதிகமாக இருக்கணும். இன்ஃபினிட்டியை விட கம்மியாக தான் இருக்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஃபினிட்டிக்கு இந்த நாமோட டெஃபினிஷன் தலைகளாக மாறப்போகுது அடுத்து. ஸோ அதை அப்போ பார்ப்போம். ஸோ அப்போ இந்த ஸ்பேஸ் இந்த நாம வச்சுக்கிட்டு நார்மல் லீனியர் ஸ்பேஸாகவும் இருக்குது, அது பேனக் ஸ்பேஸாகவும் இருக்குது. சரிங்களா? இதுக்கு ஸ்பெஷல் நேம்ன்றது எதுவும் இல்லை. அடுத்தது எல்பி, மேலே அந்த எண் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு இன்ஃபைனிட் சீக்வன்ஸாக எடுத்துக்கிறாங்க. அப்போ x1 x2 x3 போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைச்சிடும். ஏன்னா இங்கே ஃபைனைட் நம்பர் தான் இருக்குது. ஆனால் இங்கே இன்ஃபைனைட் இருக்கும்போது அப்போ சம்மோட வேல்யூ வந்து ஃபைனைட் கிடைக்குமா அப்படிங்கிறத சந்தேகம் நமக்கு இருக்குது. அதனால் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதோட சமேஷன், அதாவது உள்ள இருக்க டேர்ம். சரிங்களா? உள்ள 1/p போடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது டேர்ம். இந்த டேர்மோட வேல்யூ ஃபைனிட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஃபைனிட்னா என்னது? லெஸ் தென் இன்ஃபினிட்டி. அது லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருந்தால் அப்போ நீங்கள் பவர் 1/p எடுக்கும்போதும் அது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்சர் ஃபைனிட்டாக தான் இருக்க போகுது. அதனால இங்கே வந்து இந்த கண்டிஷன்றது முக்கியம். அப்போ எல்பி ஸ்பேஸில் எந்த எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அப்போ எல்பி ஸ்பேஸில் எல்லா எலமெண்ட்ஸும் இருக்காது. அதாவது x1 x2 x3 நம்ம எழுதக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இருக்காது. எந்த எலமெண்ட்டுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த சீக்வன்ஸ் மட்டும்தான்
இந்த எல்பி ஸ்பேஸ்ல இருக்கும், மற்றெல்லாம் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. இந்த 1 வந்து இந்த எல்பியில் இருக்காது. ஏன்னா நீங்கள் 1 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 1 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? இதுக்கு சமேஷன் போடுங்க. அப்போ இந்த சமேஷன் வந்து இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ லெஸ் தென் இன்ஃபினிட்டி கேஸ் வராது. அப்போ இது வந்து எது இருக்காது அப்படின்னா எல்பி ஸ்பேஸில் இருக்காது. அப்போ எல்பி ஸ்பேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா அதோட சம் வேல்யூ வந்து என்ன வரணும்? 1 வரணும். சம்மோட வேல்யூ வந்து ஃபைனிட்டாக இருக்கணும். சரியா? அப்போ இந்த சீக்வன்ஸ் செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் சாட்டிஸ்ஃபைங் தீஸ் கண்டிஷன்ஸ் வித் தீஸ் நார்ம் இஸ் அ பேனக் ஸ்பேஸ். இதில் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பீக்கு பதிலாக 2 போட்டா, இது பீக்கு பதிலாக 2 போட்டா அதுக்கு பேர் வந்து L2 இன்ஃபைனிட் டைமென்ஷனல் ஈக்குலிடியன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது யூனிட்டரி ஸ்பேஸ். இது முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். முதல் வெரி யூக்ளிடியன், n டைமென்ஷனல் ஈக்குலிடியன், இப்போ இன்ஃபைனிட் டைமென்ஷனல் ஈக்குலிடியன். சரிங்களா? மொத்தம் 3 பார்த்துக்கோம். அடுத்தது என்ன அப்படின்னா கேபிட்டல் எல்பி. கேபிட்டல் எல்பியில் எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்க போகுதுன்னா மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸாக இருக்க போகுது. சரிங்களா? எப்படி இருக்க போகுது? மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸாக இருக்க போகுது. அப்போ மெசரபிள் ஃபங்க்ஷன்னா மெசரபிள் ஸ்பேஸ் வேணும். அப்போ மெசரபிள் ஸ்பேஸ்னா மெஷர் என்னன்னு தெரியணும். இது 3 சேர்ந்து தான் மெசரபிள் ஸ்பேஸாக இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த உள்ள இருக்க வேல்யூ, அதே நான் சொல்கிற மாதிரி உள்ள இருக்க வேல்யூ என்ன இருக்கணும்? ஃபைனிட்டாக இருக்கணும். மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டெகிரபிளாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை மட்டும்தான் நம்ம எல்பி ஸ்பேஸில் வச்சுக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து அப்போ இங்கே நாம் எப்படி டிஃபைன் பண்ணிக்காங்க? நாம் ஆஃப் எஃப்பி இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் பவர் பி டிஎம் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் 1/p. இதான் நாம். இங்கே முக்கியமான கண்டிஷனை பார்த்துக்கோங்க. என்ன கண்டிஷன்? பியோட வேல்யூ வந்து greater than or equal to 1 இருக்கணும். அப்போ இந்த ஸ்பேஸ் இந்த நாம வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா பேனக் ஸ்பேஸாக இருக்கு. அதுக்கு எந்த ஸ்பெஷல் நேமும் இல்லை. அடுத்தது எல்என். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம். அது என்ன? இதே மாதிரி ஒன்று பார்த்தோம். அது என்னது? எல் பி என். அங்க இருந்தது பீத் நாம், இங்க இருக்கிறது இன்ஃபைனிட் நாம். ஸோ ரெண்டுமே ஸ்பேஸ் சேம் தான், ஆனால் நாம் வந்து மாறுது. சரிங்களா? அப்போ இங்கே ஸ்பேஸ் சேம்னா என்னது? அதே என்டிபிள் வெக்டார்ஸ் தான். ஆனால் நாம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்க, மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x1 மாடுலஸ் ஆஃப் x2 உடன் மாடுலஸ் xn. இப்போ இங்கே ஃபைனிட் நம்பர் ஆஃப், அதாவது என்டிபிள் வேல்யூ தான் இருக்கிறதுனால, சரிங்களா, நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிப்போம். சரியா? ஏன்னா அடுத்ததுல சுப்ரீமம் யூஸ் பண்ணுவோம், அதுக்காக இதை சொல்கிறேன். அப்போ இந்த ஸ்பேஸ் இந்த நாம வச்சு பேனக் ஸ்பேஸாக இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் இது வந்து எக்ஸ்ட்ரா ரிசல்ட். இது வந்து ஒரு ரிசல்ட் என்னன்னா, பீத் நாமுக்கு பி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி நாம் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு ரிசல்ட். பீத் நாமுக்கு பி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டால் என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி நாம் கிடைக்கும். அடுத்தது எல் இன்ஃபினிட்டி. அப்போ இங்கே ஃபைனைட் டைமென்ஷன் பார்த்தோமா, அதே இது இன்ஃபைனைட் டைமென்ஷனல். அப்போ இன்ஃபைனைட் டைமென்ஷனல்ல இங்கே நாம் பார்க்கும்போது அங்கே நமக்கு என்ன தேவைப்படுச்சு? சமேஷன் வேல்யூ ஃபைனிட்டாக இருக்கணும் தேவைப்படுச்சு. இங்கே என்ன தேவைப்படுதுன்னா, அது என்னவா இருக்கணும்னா பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கணும். ஏன் பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே மேக்ஸிமம் எடுத்தோம். அப்போ ஃபைனைட் நம்பர் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம், இன்ஃபைனைட் நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு சுப்ரீமம். பட் சுப்ரீமம் எல்லா இடத்துலையும் எக்ஸிஸ்ட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அதே ஒரு பவுண்டட் செட்டாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால தான் இங்கே பவுண்டட் சீக்வன்ஸ்ன்றது தேவைப்படுது. அப்போ எல் இன்ஃபினிட்டியில் எடுக்கிற எந்த ஒரு சீக்வன்ஸாக இருந்தாலும் அது பவுண்டட் சீக்வன்ஸாக தான் இருக்கும். அதோட இன்ஃபினிட்டி நாம சேர்க்கும் போது அது என்னவா இருக்கு? பேனக் ஸ்பேஸாக இருக்கு. சரிங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்கே மேக்ஸிமம், இங்கே சுப்ரீமம். அடுத்தது சி. சிங்கிறது என்னன்னா அந்த எல் இன்ஃபினிட்டியோட ஒரு சப். என்னன்னா பவுண்டடுக்கு பதிலாக நான் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் எடுக்கிறேன். சரிங்களா? அதே நாம வச்சுக்கிறேன். அப்போ அகைன் வந்து அது என்னவா இருக்கு அப்படின்னா பேனக் ஸ்பேஸாக தான் இருக்கு. சரிங்களா? அப்போ அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிங்கிறது இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் எல் இன்ஃபினிட்டி. ஏன்னா எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் அ கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ். சரிங்களா? அதனால சி வந்து சரி, எவ்ரி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் இஸ் அ பவுண்டட் சீக்வன்ஸ். அதனால சி இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் எல் இன்ஃபினிட்டி. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சி வந்து வெறும் லீனியர் சப்ஸ்பேஸ் இல்ல, அது க்ளோஸ் லீனியர் சப்ஸ்பேஸாவே இருக்குது அப்படின்றாங்க. சி இஸ் அ க்ளோஸ் லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் எல் இன்ஃபினிட்டி. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, சி நாட் இன்னும் ஒரு ஸ்டெப் உள்ள போறாங்க. என்ன போறாங்க? நான் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸை பார்க்கல, அதை விட இன்னும் உள்ள, அதாவது கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ்லயே எதுக்கெல்லாம் லிமிட் 0 இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் எதெல்லாம் லிமிட் 0 நோக்கி போகுதோ அந்த சீக்வன்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கும் அதே நாம யூஸ் பண்றேன். அப்போ அதுவும் ஒரு லீனியர் ஸ்பேஸாக தான் இருக்குது, அதுவும் நார்மல் லீனியர் ஸ்பேஸாக தான் இருக்கு. அப்போ அது எங்க இருக்கு?
சி நாட்டு சிக்குள்ள போயிடுச்சு, சி வந்து எல் இன்ஃபினிட்டிக்குள்ள போயிடுச்சு. சரிங்களா? அடுத்தது ரோ ஆஃப் எக்ஸ். ரோ ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னன்னா செட் ஆஃப் ஆல் பவுண்டட் கண்டினியூஸ் ஸ்கேலார் வேல்யூடு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். அப்போ இங்கே எக்ஸுங்கிறது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். நம்ம எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம எடுத்துக்க போகிறது இல்லை. எந்த ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம்? பவுண்டட் அண்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதே போல் இது ஸ்கேலார் வேல்யூடுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேலார் வேல்யூன்னு என்ன அர்த்தம்? அதோட கோடொமைன் வந்து அதோட ஃபீல்டில் இருக்கும். கோடொமைன் வந்து என்னவா இருக்கணும்? ஃபீல்டில் இருக்கணும். இதை பல இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸ்கேலார் வேல்யூட் ஃபங்க்ஷன்னாலும் ஃபங்க்ஷனல் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சுப்ரீமம் எடுக்க போகிறோம். சுப்ரீமம் எடுக்கணும்னா என்ன கிடைக்கணும்? பவுண்டடாக இருந்தால் தான் உங்களுக்கு சுப்ரீமம் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால இங்கே எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? பவுண்டட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ அதுக்கு நாமுங்கிறது சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இந்த நாமுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. என்னன்னா யூனிஃபார்ம் நாம். அது ஏன் அந்த நேம் வருதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். இதுக்கு பேர் வந்து யூனிஃபார்ம் நாம். சரியா? அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் நாம். ஓகே. அப்ப இதுவும் அகைன் ஒரு பேனக் ஸ்பேஸா தான் இருக்கு. இதுல எக்ஸஸா என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸஸா ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதுல. சரியா? என்ன பாயிண்ட் பார்ப்போம். எக்ஸஸா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா எல் இன்ஃபினிட்டி பவர் என், அதாவது ஃபைனைட் டைமென்ஷன்ல இன்ஃபைனைட் நாம். சரிங்களா? இன்ஃபைனைட் டைமென்ஷன்ல இன்ஃபைனைட் நாம். இது ரெண்டும் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரோ ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த சீக்வன்ஸை ஃபங்க்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு சீக்வன்ஸை வந்து ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ அது ஃபங்க்ஷனாக மாற்றும் போது அது வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரோ ஆஃப் எக்ஸாக இருக்கு. எப்போ அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எப்போ அப்படின்னா அந்த எக்ஸை வந்து நீங்கள் டிஸ்கிரிட் டோபாலஜியாக எடுக்கும்போது, அந்த எக்ஸை வந்து டிஸ்கிரிட் டோபாலஜியாக எடுக்கும்போது எல் இன்ஃபினிட்டியும் எல் இன்ஃபினிட்டி பவர் என்னும் ரோ ஆஃப் எக்ஸோட ஸ்பெஷல் ஸ்பேஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் என்னென்னா, இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், லாமுல் லிமினேட் ஸ்பேஸ்க்குள்ள தான் என்ன இருக்குது? பேனக் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் எல் இன்ஃபினிட்டி இருக்குது. அதுக்குள்ளே தான் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே தான் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 0 லிமிட் இருக்குது. சரிங்களா? ஸோ டயக்ராமேட்டிக்காக படிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்தலாமா வரிசையா என்னென்ன எக்ஸாம்பிள்னு? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி என்ன இருக்குது? ஆரும் சியும் இருக்கா? சரிங்களா? ஆரும் சியும் என்ன நாம எடுத்துக்காங்க? மாடுலஸ் எடுத்துக்காங்க. ஈச் ஸ்பேஸ் இஸ் அ பேனக் ஸ்பேஸ். அடுத்து என்ன இருக்காங்க? ஆர் பவர் என் சி பவர் என். இதில் என்ன நாம எடுத்துருக்காங்க? இந்த ஒரு நாம மட்டும் தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆனால் இது வந்து இன்ஃபைனிட் வெரைட்டிஸ் ஆஃப் வேஸ்ல வந்து இது பேனக் ஸ்பேஸாக இருக்கும். அது ஏன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா பீத் நாம், நீங்கள் பீத் நாம் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் பியோட வேல்யூ வந்து 1 லெஸ் தென் பி லெஸ் தென் இன்ஃபினிட்டி என்ன எடுத்தாலுமே, சரிங்களா, இந்த ஆர் பவர் ஒன்று சி பவர் ஒன்று பேனக்காக இருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் வேஸில் வந்து இதை பேனக் ஸ்பேஸாக நம்மளால எடுத்துக்க முடியும். அது ஒரு பர்டிகுலர் கேஸ் தான் என்ன அப்படின்னா இந்த 2 போடுறது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கேஸில் இது ரெண்டுமே பேனக் ஸ்பேஸ். அதுக்கு பேருக்கு வந்து என்னன்னா என் டைமென்ஷனல் யூக்ளிடியன் அல்லது யூனிட்டரி ஸ்பேஸ். அடுத்தது நான் சொன்னது என்னது? எல்பிஎன். அப்போ என்னங்கிற டைமென்ஷன், பிங்கிறது நாம், இஸ் ஆல்சோ எ பேனக் ஸ்பேஸ். அடுத்தது எல்பி. எல்பினா இன்ஃபைனிட் சீக்வன்ஸ். அப்போ எல்லா இன்ஃபைனிட் சீக்வன்ஸுக்கும் இந்த நாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அப்போ முதல் அதோட சமேஷன் வேல்யூ ஃபைனிட்டாக இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம பீத் நாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயே பி ஈக்குவல் டு 2 போட்டால் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுது? பேனக் ஸ்பேஸாக இருக்க போகுது. அதில் தான் இன்ஃபைனைட் டைமென்ஷனல் யூக்ளிடியன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது யூனிட்டரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நான் சொன்ன மாதிரி எல்பியில் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் வித் மெஷர் ஸ்பேஸ் வித் அ மெஷர், அப்புறம் இன்டகிரபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதுவும் என்னவா இருக்க போகுது? பேனக்காக இருக்கணும். இதில் முக்கியமான ஒன்று பி கிரேட்டர் தென் 1. அடுத்தது என்னது? இன்ஃபினிட்டி நாம் வந்துட்டோம். நம்ம என்ன நாம் வந்துட்டோம்? இன்ஃபினிட்டி நாம். ஃபைனைட் டைமென்ஷனல்ல இன்ஃபினிட்டி நாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்ஸிமம். அப்புறம் நான் இன்னொரு ரிசல்ட் சொன்னேன். என்ன ரிசல்ட் சொன்னேன்? பீத் நமக்கு பி டென்சிட்டி இன்ஃபினிட்டி போட்டால் கிடைக்கிறது இன்ஃபினிட்டி நாம். அதை தான் இந்த 2 இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது 2 ஈக்குவல் அப்படின்னு. அடுத்தது என்னது? இன்ஃபைனிட் போகும்போது எல்லா சீக்வன்ஸுக்கும் நம்மளால நாம் பார்க்க முடியாது. ஏன்னா சுப்ரீமம் இருக்கு. அப்போ பவுண்டரி சீக்வன்ஸ் வேணும். அப்போ பவுண்டரி சீக்வன்ஸ்ல தான் நமக்கு சுப்ரீமம் கிடைக்கும். அப்போ அந்த நாம வச்சுக்கிறோம்.
அப்போ இதுக்கு பேர் வந்து எல் இன்ஃபினிட்டி. இதுக்கு பேர் என்னது? எல் இன்ஃபினிட்டி ஸ்பேஸ். அந்த எல் இன்ஃபினிட்டி ஸ்பேஸில் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸை மட்டும் எடுத்தால் அகெயின் அது ஒரு லீனியர் சப்ஸ்பேஸாக இருக்கும். அது வந்து க்ளோஸ் லீனியர் சப்ஸ்பேஸாக இருக்கும். அதுவும் ஒரு பேனக் ஸ்பேஸாக இருக்கும். அதாவது பவுண்டடுக்கு பதிலாக கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். அப்புறம் கன்வர்ஜென்ட்லேயே ஜீரோவை நோக்கி போகக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாம் அதுவும் ஒரு பேனக் ஸ்பேஸாக இருக்கும். அப்போ இது மூணுமே எப்படி இருக்கும்? C0 is a subset of C, is a subset of L infinity. அடுத்தது டவ் ஆஃப் எக்ஸ் பார்த்தோம். சரிங்களா? ரோ ஆஃப் எக்ஸ். ரோ ஆஃப் எக்ஸில் எப்படி இருந்தது? எல்லாமே ஃபங்க்ஷனல் என்னன்னா பவுண்டட் கண்டினியூஸ் லீனியர் ஸ்கேலார் வேல்யூட் ஃபங்க்ஷனலாக இருக்கணும். அதில் நாம் ஒரு நாம் டிஃபைன் பண்ணோம். இங்கே சுப்ரீமம் போட்டோம். இந்த நாமுக்கு பேர் வந்து யூனிஃபார்ம் நாம்னு சொன்னோம். ஏன் அப்படின்றத இப்போ சொல்கிறேன். என்னன்னா Fn கன்வர்ஜஸ் டு எஃப். சரிங்களா? Fn கன்வர்ஜஸ் டு எஃப்ஆ இருந்து எது வித் ரெஸ்பெக்ட் டு இந்த நாமில் இருந்துச்சுன்னா Fn யூனிஃபார்ம்லி கன்வர்ஜாக மாறிடுதான் இந்த நாமில் வைக்கும்போது. அதனால தான் இதுக்கு யூனிஃபார்ம் நாம்னு பேரே வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட். அதுவும் அதே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்பேஸும் என்னது ஒரு கம்ப்ளீட் ஸ்பேஸ். சரிங்களா? அப்புறம் முன்னாடி நான் சொன்னது எல் இன்ஃபினிட்டியும் ஸ்பெஷல் கேசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்கிரிட் டோபாலஜி. சரிங்களா? இதுவும் நம்ம ஆல்ரெடி சொன்னது. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேனக் ஸ்பேஸோட டெஃபினிஷன், அதோட எக்ஸாம்பிள்ஸ். அந்த எக்ஸாம்பிள்ஸை எப்படி படிக்கணும் நான் போட்ட டேபிளை வச்சுக்கோங்க. அந்த டேபிளை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்ததை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.